கார் வாங்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய கடமைங்க. நாம குடும்பத்தோட ஒன்றா வெளியே போயிட்டு வரணும்னா கார் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் காரில் போகாத உங்களுடைய பேரண்ட்ஸை உங்களுடைய சொந்த காரில் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறது உங்களுடைய மிகப்பெரிய கனவாக இருக்குங்க. செகண்ட்ஸில் கார் வாங்கினீங்க அப்படின்னா அதை ரிப்பேர் பண்ணவே நம்மளுடைய சம்பளத்தில் பாதி இழக்க வேண்டியது வரும். ஸோ புது கார் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னாலும் அதனுடைய விலை அதிகமாக இருக்கும். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 2026 10 லட்சம் ரூபாய்க்குள்ளே கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான டாப் 5 கார்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இப்போயே நாம் இந்த கார்ஸை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இன்னைக்கு வாங்கலனாலும் ஃபியூச்சரில் வாங்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறதுனால என்னென்ன காசு என்னென்ன ரேட்டில் என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஐடியாக்காக தாங்க நம்ம இந்த வீடியோவை பார்க்க சொல்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழு தகவலும் தெரிய வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நாம் பார்க்கக்கூடிய கார் என்னென்னா ஸ்கோடா கைலாக் அப்படிங்கிற காருங்க. இதனுடைய சிறப்பம்சம் என்னென்னா இது ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி டெக்னாலஜிங்க. ஐரோப்பிய தரத்தில் பாதுகாப்பு மற்றும் சொகுசு வசதிகள் இதில் வந்து அதிகமாக இருக்குது. இதனுடைய ஆரம்ப விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7,60,000 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த காரை யாரெல்லாம் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் விலையில் ஒரு ப்ரீமியமான கார் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த கார் தான் உங்களுக்கான பெஸ்ட் சாய்ஸாக இருக்குங்க. ரெண்டாவது டாடா பஞ்ச் அப்படிங்கிற காருங்க. இது 5 ஸ்டார் பாதுகாப்பு ரேட்டிங் பெற்றதுங்க. கரடு முரடான சாலையில் கூட அசால்ட்டாக இது போயிட்டே வரும். இது 3 வகையான வெரைட்டியில் கிடைக்குது. என்னென்னா பெட்ரோல், இன்னொன்று சிஎன்ஜி மற்றும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் என 3 டைப்பில் கிடைக்குதுங்க. இதனுடைய ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா 6,50,000 ரூபாங்க. இது யாரெல்லாம் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்து மீது பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காரை வாங்கலாங்க. மூணாவதாக நாம் பார்க்க போகிற காரு மாருதி சுசுகி டிசையர் அப்படிங்கிற காருங்க. இது 2026 அப்டேட் செய்யப்பட்ட மாடலுங்க. ஸோ மிகச்சிறந்த மைலேஜ் வந்து இது கிடைக்கும். ஸோ ஒரு லிட்டருக்கு 24லேருந்து 25 கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு மைலேஜ் கொடுக்குங்க. இதனுடைய பராமரிப்பு செலவு மிக மிக குறைவு. இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 7,20,000 ஸ்டார்ட் ஆகுதுங்க. இது யாரெல்லாம் வாங்கலாம் பார்த்தீங்கன்னா சிட்டியில் அதிகமாக ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களுக்கு அதிகமாக மைலேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த கார் தான் உங்களுக்கு பெஸ்ட்டுங்க. அடுத்ததாக பார்க்க போகிற கார்னா ஹுண்டாய் எக்ஸ்டருங்க. இதனுடைய சிறப்பம்சம் என்னென்னா இதில் சன்ரூஃப் மற்றும் டேஷ் கேம் போன்ற நவீன வசதிகள்லாம் இந்த காரில் இருக்குதுங்க. இந்த மாதிரி ப்ரீமியமான ஃபியூச்சர்ஸ் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான காருங்க. ஓட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இதனுடைய ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா 6,50,000 அதாவது 6 லட்சம் ரூபா வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. யாரெல்லாம் வாங்கலாம்னா அதிகப்படியான டெக்னாலஜி ஒரு காரில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த காரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். அடுத்தது நிசான் கிராவிட் அப்படிங்கிற காருங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய்க்குள்ள கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காருன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா 7 பேர் இந்த காரில் ட்ராவல் பண்ணலாங்க. ஸோ உங்கள் குடும்பத்தில் 7 பேர் பக்கம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கார் தான் பெஸ்ட்டாக இருக்கும். இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 5,60,000 ரூபாயிலேருந்து 9 லட்ச ரூபா வரைக்கும் இதனுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த காரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 5 காரில் உங்களோட ஃபேவரட் கார் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்மளுடைய தங்கச்சுரங்கம் அஃபிஷியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.